இந்த பரிணாமத்தை கொடுத்தது வந்து ரசிகர்கள் தான். ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த ரசிகர் கூட்டம் பெருக 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 அவங்களுடைய அடுத்த வளர்ச்சி போகும். இன்னொன்று, ஒரு நடிகர் பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு, இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கார், அதிக சம்பளம் வாங்குறாரு, நிறைய ரசிகர்களை கொடுக்க ரசிகர் வச்சுருக்காங்கனால ஒரு தலைவனாக உருவாக முடியாது. ஒரு தலைவனாக உருவாகிறதுக்கு நடிகனாக தான் பத்தாது. அது மனசு இருக்கணும், மக்களை நேசிக்கிற மனசு இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். அது வரும்பொழுது தான் ஒரு நடிகரை வந்து தலைவராக வர முடியும். ஆசை இருக்கலாம், நிறைய நடிகர்களுக்கு ஆசை இருக்கலாம், நம்மளும் அரசு கட்சி ஆரம்பிக்கலாம், நம்மளும் தலைவராகலாம், நம்மளும் சிஎம் ஆகலாம்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கணும். அதை மக்கள் ஒத்துக்கணும். நம்ம மட்டும் ஆசைப்பட்டு பத்தாது, அந்த ஆசை மக்களுக்கு இருக்கணும், அவங்க ரசிகர்களுக்கு இருக்கணும். அப்போது ஒரு நடிகர் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் இவரை தலைவராக கொண்டாடணும், இவரை பதவி கொண்டு வரணும் ஆசை வந்து அவங்களுக்கு இருந்தால் தான் அது வெற்றி அடைய முடியும். அந்த சூழலில் இன்றைக்கி விஜய் சார் வந்து இன்றைக்கி அவர் ஆசைக்கோ அவர் அடுத்தது ஒரு பதவிக்கோ போகிறத விட அவரை மேலத்துக்கு வைக்கிற ஆசையும் பொறுப்பு இன்றைக்கி ரசிகர்களுக்கு வந்திருக்கிறது உணர முடியுது. இல்லை, அது வந்து சிவாஜி படத்தில் அந்த சிச்சுவேஷன் எழுதின சாங். அது ஃபியூச்சர்லேருந்து விஜய் சார் கட்சி ஆரம்பிப்பார், அவர் இந்தளவுக்கு ஒரு பெரிய 2 கட்சிகளோட மோதி சரிசமமாக அவங்களுக்கு டஃப்பு கொடுப்பார்லாம் அப்போ நாங்கள் நினைக்கல. அப்போது அந்த கதை சிச்சுவேஷன். அப்போது ஒரு நடிகை வந்து பிரச்சாரத்துக்கு பாட்டு போடுறாங்க, அந்த சிச்சுவேஷன் எழுதுகிற சாங்கு தான் இது. ஆனால் அதுலேயும் வெறும் சிச்சுவேஷன் இல்லாமல் நடைமுறை உண்மையை நான் அதில் எழுதினேன். அது என்னென்னா, ஸ்டாருங்க நாங்கள் ஓட்டு கேட்டால் யாருமே இங்கே ஜாதிகள் பார்ப்பதில்லைன்னு வரும். ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அது ஒரு மிகப்பெரிய உண்மை. இங்கே வந்து பொதுவாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும்போது அவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பேக்ரவுண்ட்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சினிமா துறையில் இருந்து ஒரு நடிகரோ இல்லை வேறு இயக்குனரோ யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து ஓட்டு கேட்க போகும்போது அங்கே அவங்க வந்து ஒரு நடிகராக பொதுவான ஆளை தான் பார்ப்பாங்க, தவிர இந்த ஜாதின்னு ஆராய மாட்டாங்க. எம்ஜிஆருக்கும் இல்லை, கேப்டன் விஜயகாந்துக்கும் இல்லை, இன்றைக்கி விஜய் சாருக்கும் அதுதான். இன்றைக்கி போகும்போது விஜய் சாருக்கு வந்து இன்றைக்கி யாரும் ஜாதி மதம் பார்க்கறதில்ல, அவரு நடிகர், மக்களுக்கு பிடிச்ச நடிகர், அவ்வளோதான். அப்போ எங்கே ஜாதி மதம் இல்லாமல் ஒரு தலைவரை பார்க்குறாந்தா அது எங்கள் சினிமாவிலேருந்து வந்தால் தான். நிறைய பேர் தான் சார் இதே மாதிரி திருப்பி ஒரு மாதம் பண்ணுங்கிறாரு. அவங்களுக்கு உள்ள அதே ஆசையும் ஆர்வமும் எனக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் இந்த தேர்வு முடிஞ்சு அவர் நினைக்கிற மாதிரி ஒரு பதவி அடைஞ்சிட்டா ஓகே. இல்லாத பட்சத்தில் அவர் திரும்பி நடிக்கணும். நான் நடிப்புக்கும் அதுக்கும் அதை டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. இது கொண்டாடுற காரணம் என்னென்னா விஜய் சாரோட நடிப்பு தான். அப்போ அதே கொஞ்சம் அதையும் ஒரு பக்கம் தொடரும்னு தான் என்னோடய ஆசை. அந்த பட்சத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் சிவாஜியோட பல மடங்கு மாசாக கொடுக்கறதுக்கு என்னால் முடியும். சார் விஜய் சார் கட்சி ஆரம்பித்து இந்த எலெக்ஷன் நின்னதில் ஒரு மாற்றம் அது கன்ஃபார்ம், அந்த சரியான மாற்றமாக வந்திருக்கு, ஆரோக்கியமான மாற்றமாக வந்திருக்கு. அது என்ன மாற்றம்னா, இந்த இளைஞர்களுக்குலாம் இன்றைக்கி அந்த அரசியல் ஆர்வம் வந்துருச்சு. அரசியலை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணுற ஒரு அறிவுள்ள அவங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்டாகட்டும் இளைஞர்களாகட்டும் அரசியலில் ஈடுபாடு இருக்காது. யார் வந்தான்னா யார் போனான்னா அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து இளைஞர் எல்லாருக்குமே இன்றைக்கி அரசியல் பேசுகிறாங்க. எல்லாருமே சார் அடுத்து எப்படி சார் விஜய் சார் ஓவரா ஓட்டு சதவீதம் எப்படி, இப்போ இன்றைக்கி திமுக பற்றி தெரியுது மக்களுக்கு, அப்புறம் அதிமுக பற்றி இன்றைக்கி தெரியும். இது காரணம் விஜய் சார் வந்தது தான். இன்றைக்கி இளைஞர்களுக்கு அரசியலில் ஒரு விழிப்புணர்வும் அரசியல் அவங்களுக்கு ஆர்வமும் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சிக்கு வராங்க அதெல்லாம் இல்லை, இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அரசியல் தெரியணும், அரசியலை பற்றி அவங்க ஆராய்ஞ்சு அவங்களுக்கு அந்த அறிவு வரணும். ஏன்னா அப்போ தான், ஏன்னா இன்றைக்கி வந்து நாடு நல்லா இருக்குது நாசம் போகிற காரணம்
அரசியலில் யார் ஆட்சி அமைக்கிறாங்க தான், யார் ஆட்சிக்கு வர பொறுத்து தான் இன்றைக்கி நாடு நல்லா இருக்குதா நாசமாக போகிறாங்க இருக்குது. அப்போது இன்றைய தலைவர் நாளைக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறத நிர்ணயம் பண்ணணும். அப்போ இந்த அறிவு வந்தால் தான் அவங்க யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது அப்படிங்கிற முடிவு பண்ணுற ஒரு இது கிடைக்கும். அந்த ஒரு பொசிஷன் இன்றைக்கி இளைஞர்களும் வந்திருக்கு. அந்த விஜய் சார் அரசியலுக்கு வந்ததில் இதுதான் என்னை பற்றின ஒரு ஆரோக்கியமான முதல் மாற்றம். அதுவும் வரவேற்கணும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்து நிறைய பிறந்தநாள் நான் கடந்து போயிருக்கேன். எனக்கு பொதுவாகவே பிறந்தநாளுங்கிறத நான் புதுசாக கொண்டாடிக்க மாட்டேன். ஆனால் இந்த பிறந்தநாள் எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருச்சு. காரணம் சிவகாசியோட ரீரிலீஸ். இன்றைக்கி எனக்கு படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போது உள்ளதை விட பல மடங்கு இந்த ரீரிலீஸில் இவ்வளவு ரசிகர்கள் கொண்டாடுறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமிக்கத்தக்கமாகவும் இருக்குது. 2005 நவம்பர் 1 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. நிறைய தேட்டருக்கு போனோம். ஆனால் இன்றைக்கி 4 தேட்டரு ரிலீஸ்லேருந்து போயிட்டுருக்கேன். எல்லா தேட்டர்லேயும் மக்களோட ஆரவாரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களுடைய கைதட்டல், விசில். அது அந்த கோடம்பாக்க ஏரியா சாங்கு சில லிரிக்ஸ் இப்போ உள்ள அரசியலுக்கு சிங்க் ஆயிடுச்சு. அந்த லிரிக்ஸ் வரும்போதெல்லாம் அதில் குறிப்பாக இளைஞப்பா இளைஞ மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம்மு தான், அந்த லிரிக்ஸ் வரும்போது கொண்டாடுறாங்க ஃபேன்ஸ். அதனால் எனக்கு ரிலீஸ் அப்போட இன்றைக்கி பல மடங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று குறிப்பிட சொல்லணும்னா, அப்போ இந்த சிவகாசி முதல்ல ரிலீஸ் ஆகும்போது ஜென்ஸு கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு 60% ஆண்கள் இளைஞர்கள் இருந்தாங்க, ஒரு 40% தான் பெண்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த 2026 ரீரிலீஸ் அப்போது அப்படியே உள்ட்டா பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இளம் பெண்கள், அவங்க கூட்டம் அதிகமாக இருக்குது. அதை விட எல்லா பாட்டுக்குமே அவங்க சீட்டில் உட்காரல, ஆடுறாங்க. கோடம்பாக்க ஏரியாலாம் அங்கே உள்ள என்ன மூமெண்ட்டோ அதை இங்கே இவங்க லேடிஸ் ஆடிக்கிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இயக்குனராக, ஒரு படைப்பாளியாக இதை விட நம்மளுக்கு என்ன வேண்டியிருக்கு? ரசிகரோட சந்தோஷம், அவங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு கிடைக்கிற வருமானம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு கௌரவம், பெருமை. எல்லாமே சம்பாதிக்கிறங்கிறது வெறும் பணம் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த நேரத்தில் நான் விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்தது அவர் தான். திருப்பாச்சிங்கிற ஒரு படம் வாய்ப்பாக எப்போயும் சொல்ல மாட்டேன். திருப்பாச்சிங்கிறது எனக்கு வாய்ப்பு இல்லை, அது விஜய் கொடுத்த வாழ்க்கை. இது 21 வருஷம் கழிச்சும் அதே ஒரு ஒரு இதில் இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. நான் கொஞ்சம் டவுட் போட்டேன். ஏன்னா சிவகாசிங்கிறது மற்றெல்லாம் ஓகே கமர்ஷியலாக, இந்த சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், தங்கை சென்டிமெண்ட்லாம் வரும். 21 வருஷம் கழிச்சு படம் திரும்ப வருது. இதை கொஞ்சம் ரொம்ப ஓல்டாக நினச்சிடுவாங்களோ, ஒரு பழைய பேட்டர்ன் நடிச்சுவாங்களோ நினச்சேன். ஆனால் இல்லை, எப்போவுமே சென்டிமெண்ட்டுக்கு என்றைக்குமே அதுக்கு உயிர் இருக்குது. அது ஒரு பாசத்துக்கு பழசு புதுசுலாம் இல்லைங்க. இந்த பாசத்தோட உணர்வை நீங்கள் கரெக்டாக சொன்னால் அது என்றைக்கும் புதுசு தான். சும்மா நம்மளை சில ஏமாற்றம் பயமுறுத்துவாங்க, அந்த பயமே எனக்கு இப்போ இல்லை. ஏன்னா தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்னு லிரிக்ஸ் வரும்போது அவ்வளோ கைதட்டலைங்க, அவ்வளோ ஆரவாரம். அப்போ ஒரு சோகத்தையே இங்கே கொண்டாடுறாங்க. இப்போ வாடா வாடா தோலாவை கைதிட்டுறாங்க, ஓகே. தீபாவளி சாங் கைதிட்டுறாங்க, ஓகே. ஆனால் ஒரு சென்டிமெண்ட் சாங்குக்கும் அவ்வளோ வரவேற்பு. அப்போ நான் இன்றைக்கி உணர்ந்துக்கிட்டது, எந்த காலத்துலேயும் பாசங்கிறது எவர் கிரீன். அதுக்கு பழசு புதுசுலாம் இல்லை. அதை நிரூபிக்கிறது தான் இந்த சிவகாசி படம். இன்றைக்கும் நிறைய பெண்கள் சொல்கிறது, சார் அம்மா சென்டிமெண்ட் சூப்பர் சார், தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பர் சார், அப்படி தான் கை கொடுத்து அவள் பாராட்டுறாங்க. அப்போ நான் பயந்தது இன்றைக்கி இல்லை. அது 21 வருஷம் கழிச்சு சென்டிமெண்ட் பழசாக இருக்கும், பழைய பேட்டர்னு நினைப்பானு அந்த இது இல்லை. அது உடஞ்சிருக்கு. அதனால் சென்டிமெண்ட் எவர் கிரீன். மீண்டும் சிவாசியை வெற்றி படம் கொடுத்த ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தை திரும்பவும் விஜய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் ரத்ன சார், இந்த சிவகாசி இவ்வளோ பிரம்மாண்டம். ஏன்னா நான் அப்போ பார்க்கும்போது தெரில, இன்றைக்கி வாட வாடா தோலா சாங்கிலிருந்து
ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு சீன்ஸும் இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ அவ்வளோ பிரம்மாண்டம். இன்றைக்கி தான் எனக்கு சாரோட அருமை எனக்கு தெரியுது. அவ்வளோ செலவு பண்ணார். எதுவுமே அவர் வந்து கேட்டது வந்து எதுவுமே அவர் இல்லைன்னு சொன்னதில்லை. என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமாக சிவாஜி படம் வந்துருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஃபுல் ஃபயர் தான். அத்தனை காரு வெடிக்குது, பறக்குது. நான் நினைக்கிறேன் அன்றைக்கி ஷூட்டிங் படம் பார்க்கும்போது சார் எனக்கு ஃப்ளாஷ்பேக் போகுது சார். ஆமாம். அப்போ இவ்வளவு செலவு, அப்போ இவ்வளவு செலவுக்கு எனக்கு வந்து இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து சிவகாசியை ஒரு சரவடியை பற்ற வச்சது அந்த ஆனால் அந்த மருந்து அடைச்சது சரவடி ஆக்குனது தான் சார் தான். சாருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பண்ண படங்களவே ஷூட்டிங் முதல் நாள் வெளியீட்டு டேட்டு தீபாவளி ரிலீஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்த படம் ஒரே படம் இதே தான். ஆரம்பித்த எனக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அவ்வளோ சீக்கிரமாக முடித்தார் இவ்வளோ படத்தை. நான் கண்டினியூஸாக இப்போது குஷி, கில்லி, சிவகாசி விஜய் சாரோட பண்ண 3 படங்கள் ரீரிலீஸுக்கு பண்ண முடியுது. ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணுவோன்னா இந்த ஆர்டிஸ்டோடைய பவர் தான் முக்கியம். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக எலெக்ஷன் முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் புது படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு பைரசியில். அதனால் வெயிட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம் கோடம்பாக்கம் ஏரியா அப்போ வந்து நயன்தாரா வந்ததில் அவங்க ஸ்பெஷலாக ஒரு சாங் இந்த படத்தில் பண்ணோம். அந்த படம் இன்றைக்கி பார்த்தாலும் அந்த சாங் வந்து ஒரே டான்ஸ் ஆடுறாங்க. ஓகே, நன்றி. இந்த சிவகாசி வெற்றியை தொடர்ந்து எங்களோட எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, ரசிகரோட எதிர்பார்ப்பையும் அடுத்து ஜனநாயகம்னு சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும், அதுக்கு ஆண்டவன் வேண்டிக்கிறோம். சிவகாசி ரீரிலீஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. பேரரசர் எங்களோட ஜாயின் பண்ணது, அதுவும் ஒரு பர்த்டே அன்னைக்கு ஜாயின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2005ங்கிற வருஷம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொங்கல் அப்போ வந்து திருப்பாச்சின்னு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டரை கொடுத்தாரு எங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த 2005லே தீபாவளியில் வந்து சிவகாசின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. அதோட பெரிய பிளாக் பஸ்டர். அண்ட் 21 வருஷம் கழிச்சு சிவகாசி படம் திருப்பி ரீரிலீஸ் ஆயிருக்கு இப்போ. அண்ட் கொஞ்சம் அதான் அது ரீரிலீஸானே தெரியாத அளவுக்கு இருக்குது. வைப்பு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது இப்போ எடுத்த படம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் பர்த்டே அன்றைக்கி எங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் நீங்கள் சொல்லி அந்த திருப்பாச்சி எங்களுக்கு ரீரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். வணக்கம், நான் ஈவி கணேஷ் பாபு. டைரக்டர் பேரரசு சாருடைய அவர் இயக்கத்தில் வந்த விஜய் சார் நடித்த சிவகாசி திரைப்படம் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுறதுக்கு தான் இங்கே நாங்கள் சேர்ந்துருக்குறோம். படத்தை திரும்ப அப்போ பார்த்தது, அந்த படத்தில் எனக்கு நல்ல ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டைரக்டர் வழங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. படத்தை திரும்ப பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயந்தான் தோணுது. நீங்கள் எல்லோரும் வாய்ப்பு இருந்தால் திரும்பவும் படத்தை தேட்டர்லாம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஏன் வந்து ஒரு நடிகரை வந்து பெண்களுக்கு ஏன் பிடிக்குது, குழந்தைங்களுக்கு ஏன் பிடிக்குது, தாய்மார்களுக்கு ஏன் பிடிக்குது அப்படின்றதுக்கு அந்த விஷயத்தை, அந்த கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு பல வருடங்கள் டைரக்டர் வந்து உட்காந்து ராத்திரி பகலாக உட்காந்து யோசிச்சு அந்த டைலாக்கு இப்போ பார்க்கும்போது அந்த வயதில் அந்த நடித்தப்ப பார்த்தப்ப புரிதல் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு நடிகர்களுக்கு பின்னாடி அவ்வளவு இயக்குனர்களுடைய உழைப்பு, கற்பனை, வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் பேரரசு சாருடைய சொந்த வாழ்க்கையுடைய வெவ்வேறு பாதிப்புகள் தான் இந்த சிவகாசி படம் நான் நினைக்கிறேன். அவருடைய மண்ணில், அவருடைய நாட்டரசங்கோட்டையில் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் வந்து ஒரு ஹீரோவை வந்து எல்லோரும் ஏன் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அந்த டேரக்டரோட அந்த கிரியேட்டிவ் எவ்வளோ பெரிய பலமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பல இயக்குநர்கள் சேர்ந்து அவங்களுடைய உழைப்பாக வந்து ஒரு ஹீரோ உருவாங்குறாங்க அப்படின்றது வந்து இந்த படம் பார்த்தா திரும்ப நம்ம நினைவுக்கு வரும். இந்த படம் திரும்பவும் வந்து ஒரு புதுசாக இப்போ தான் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு பெரிய மாஸோட இன்றைக்கி கமலா தேட்டரில் படம் பார்த்துட்ருக்கோம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் பேரரசு சார் அவர்களுக்கு நன்றி. வணக்கம்.